நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஓபிஎஸ் என்றால் விசுவாசி என்று புகழாரம் சூட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இபிஎஸ் என்றால் துரோகி என்று காட்டமாக விமர்சித்தார். சுயநலத்திற்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா தொடங்கி வழிநடத்திய அதிமுகவை பாஜகவிடம் அடமானம் வைத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ற முதலமைச்சர், பாஜக நல்லது செய்யும் என்று இபிஎஸ் நினைத்துக் கொண்டிருக்கிறார் எனவும், பாஜக ஒருபோதும் நல்லது செய்ய வாய்ப்பே இல்லை எனவும் விமர்சித்தார். அதோடு பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்படும் எனவும் விமர்சனம் செய்தார். நிதிஷ்குமார் அவர்களுக்கு பதிலாக பாஜக சார்பில் புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்க இருக்கிறதாக தகவல்கள் ஆதாரத்தோடு வருகிறது. இன்றைக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கதிதான் நாளைக்கு பழனிசாமி அவர்களுக்கும். அதுக்கு அவர் முதல்ல வெற்றி பெறணும் நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது. எனக்கு கிடைச்ச தகவல் படி அதிமுகவில் பழனிசாமி அவர்களுக்கு பதிலாக ஆல்ரெடி வேறு ஒருவரை பொதுச் செயலாளரா பாஜக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. பழனிசாமி அவர்களை இந்த தேர்தல் வரைக்கும் தான் பாஜக வச்சிருக்கும். பிறகு அவரையே தூக்கி விடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வைக்க மறுத்திருந்தா இப்பவே மாற்றியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அதிமுக பாஜகவுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகளை வாங்கி தன்னை வளர்த்துக்க பாஜக போட்டிருக்கக்கூடிய திட்டத்திற்கு துணை போயிருக்கிறார் திருவாளர் பழனிசாமி அவர்கள். என்டிஏ சார்பில் இப்போ நடைபெறக்கூடிய தேர்தலுக்கான கூட்டங்களை பார்க்கிறீங்க. அதை கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே புரியும். அதிமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க, என்டிஏ கூட்டணி தான் சொல்லுவாங்க. ஏன் பிரதமர் மோடியே அதிமுக பெயரையே சொல்ல மாட்டார். 2 விரல் காட்ட படத்தை கூட மாத்திடுவாங்க. இந்த பேட்டர்ன்கள் எல்லாம் கவனிச்சா மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கு நடந்த மாதிரி, பீகார்ல நிதிஷ்குமாருக்கு நடக்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் பழனிசாமி அவர்களுக்கு நடக்கப் போகுது. இதையெல்லாம் முன்கூட்டியே சரியா கணிச்ச காரணத்தால்தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பாதையில் உண்மையான திராவிட இயக்கத்திற்கு திரும்ப வேண்டும் என்று முடிவெடுத்து அதிமுக உண்மை தொண்டர்கள் எல்லாம் தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமானோர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு மகளிர் தினத்தை அடிப்படையாக வச்சு இன்னைக்கு சிலிண்டர் விலைய 60 ரூபாய் உயர்த்தி மகளிருக்கு பரிசு கொடுத்திருக்கிறாங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு 100 ரூபாய் குறைச்சது தேர்தலுக்கான பம்மாத்துன்னு நிரூபிச்சிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். 2024 கோடிக்கணக்கான குடும்பங்களோட நிதி சுமையை குறைக்கிறோம்னு 100 ரூபாய் குறைக்கிறோம்னு சொன்னவர் இன்னைக்கு எதுக்கு சுமையை ஏற்றி இருக்கிறார்? வார்த்தைக்கு வார்த்தை நாரி சக்தின்னு சொன்னவங்களுக்கு இன்னைக்கு அந்த பெண் சக்தி கண்ணுக்கு தெரியலையா? பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதா சொல்லிட்டு வாக்கு திரட்டு மாதிரி அவங்களுடைய பணத்தையும் பறிக்கிறது நியாயமா? 2024 பெண்களுடைய நல்வாழ்வுக்கு காமிச்ச போலி அக்கறை 2026 எங்க போச்சு? பாஜகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்ய விட மாட்டாங்க. இதை உணர்ந்ததாலதான் எலெக்ஷனை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை முடக்க நினைச்ச சதியை முறியடிச்சு 3 மாதங்களுக்கான உரிமை தொகையை முன்பணமாகவும் 2000 ரூபாயை கோடைக்கால சிறப்பு நிதியாகவும் சேர்த்து
1,31,00,000 மகளிருக்கு 5,000 ரூபாய் வழங்கியிருக்கிறோம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.